ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளைய செய்யும்படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வார்த்தையின் செயல்பாடு. மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து வந்து பூமியை வளமாக்குவது போல வேதமும் தேவனுடைய வார்த்தையாக வானத்திலிருந்து வந்து மக்களை ஆன்மீக ரீதியில் வளமாக்குகிறது. விளைச்சல். மழையால் பயிர்கள் செழித்து வளர்வது போல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பவர்களின் வாழ்வில் நல்ல பலன்களை கொண்டு வருகிறது. தேவனுடைய நோக்கம், தேவன் தன் வார்த்தையை அனுப்பும் போது அது வீணாக திரும்பி வருவதில்லை. அது மக்கள் மத்தியில் செயல்பட்டு அவர்களுக்கு வாழ்க்கையையும் உணவையையும், அதாவது ஆன்மீக உணவையும் தருகிறது. திரும்ப வராது. மழை பூமியை நனைத்துவிட்டு மீண்டும் வானத்திற்கு திரும்புகிறதில்லை. அது தன் காரியத்தை செய்துவிடும். அதுபோல தேவனுடைய வார்த்தையும் ஒருமுறை சொல்லப்பட்டால் அது தன் நோக்கத்தை நிறைவேற்றிவிடும்.